नित्यं यदीयपादाब्जमनुगच्छति मे मनः राजगोपालपर्यन्तं वन्दे स्मत्पितरं गुरुम् कौण्डिन्यवंशकलशोधरिपूर्णचन्द्रं कृष्णार्यसूरितनयं रघुवीरभक्तं श्रीराजगोपगुरुवर्यकृपात्तबोधं श्रीवीरराघवगुरुं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यापोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। எந்த ஒரு கிரந்தத்தை ஆரம்பிச்சாலும் அந்த கிரந்தத்துல ஆரம்பத்துல அந்த கிரந்தத்துல சொல்ல போற விஷயம் என்ன, அதுக்கு என்ன பிரயோஜனம், அதுக்கு படிக்கிறதுக்கு யார் அதிகாரி, அந்த சம்பந்தம் என்ன, இது சொல்லணும். இது அனுபந்த சதுஷ்டயம்னு சொல்லுவா சாஸ்திரங்கள்ல. லோகத்துல கூட ஒரு கோர்ஸ் ஃப்ரேம் பண்றான்னா, ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கச்ச ஒரு பாடத்திட்டம் சிலபஸ் சொல்றச்ச அந்த சிலபஸ் அதுல என்ன விஷயம் இருக்கு, அதுக்கு என்ன பேரு, அதுக்கு என்ன விஷயம் இருக்கு, இது படிச்சா என்ன பிரயோஜனம், இதை படிக்கிறதுக்கு யார் அதிகாரி, இது படிக்கிறதுக்கு என்னென்ன புஸ்தகங்கள்லாம் வேணும், இதெல்லாம் சொல்ற வழக்கம் தானே. அந்த மாதிரிதான் இதுதான் அனுபந்த சதுஷ்டயம்னு சாஸ்திரங்கள்ல சொல்றது. அந்த மாதிரி இந்த அபயப்பிரதான சாரம்ன்ற இந்த கிரந்தத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிற போது சுவாமி தேசிகனுடைய அவருடைய ஒரு யுனிக் ரீதியில அவருடைய ஒரு தனியான அவரைக்கே உள்ள ஒரு தனித்தன்மையில சாதிச்ச விஷயம்தான் 3 மங்கள ஸ்லோகம் பண்ணி அதுலயே இந்த அனுபந்த சதுஷ்டயத்தையும் காமிச்சிருக்கார். அதே மாதிரி எல்லா கிரந்தத்திலையும் தமிழ் பாசுரம் பண்றதும் வழக்கம், அதுலயும் இந்த அனுபந்த சதுஷ்டயத்தை காமிச்சிருக்கார். எப்படின்னா இதுல சரணாகதி தான் விஷயம் அப்படின்றதுதான் முன்னாடி பிராய பிரபதனே பும்சாம் பௌனః புண்ணியம் நிவாரயன்னு ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாதவயமுத்ரிதான் இந்த 2வது ஸ்லோகத்தினால இந்த சரணாகதி தான் விஷயம், சரணாகதி பற்றி சொல்ல போறேன்னு சொன்னார். அது காமிச்சிருக்கார். இது பண்ணா நமக்கு என்ன அப்படின்னா, இதை பண்றதுனால நமக்கு மோட்சம் கிடைக்க போறதுன்றது அர்த்தத்தினால சித்திக்கிறது. இதுக்கு அதிகாரி யாரு அப்படின்னா, இது அதிகாரி நாம தான். பும்சாம்னு சொன்னபடியால மனுஷியர்கள் தான். நாம எல்லாரும் அதிகாரிகள் தான் இங்க அப்படின்னு. சம்பந்தம் என்ன அப்படின்னா, இந்த புஸ்தகத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் அதுதான் பிரதிபாத்திய பிரதிபாதக பாவம்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவா. பிரதிபாத்தியம் விஷயம், பிரதிபாதகம் புஸ்தகம், அதான் சம்பந்தம். இத சொல்றதுதான் இதே தமிழ் பாசுரத்திலையும் இதே விஷயத்தை சாதிச்சிருக்க. சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் என்று சொல்லுகின்றோம். சோகம் தவிர்க்கிறது, அதான் பிரயோஜனம். அதுக்கு எது பிரயோஜனம், எது விஷயம் அப்படின்னா சரணாகதி தான் விஷயம். அந்த சரணாகதிக்கு யார் அதிகாரின்னா நாம எல்லாரும் அதிகாரி. நமக்கும் நாகந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம்னு சொன்னபடினால நமக்கும்னு நாம எல்லாரும் அதிகாரின்னு தெரியறது. அதைதான் இங்க சொல்ல போறோம்னு சொன்னபடினால இந்த புஸ்தகத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் சொல்லியாச்சு. பிரதிபாத்திய பிரதிபாதக பாவத்தை சொல்லியாச்சு. பின்னாடி சொல்ல போற பெரிய விஷயம், அந்த விஷயத்துல முக்கியமான 2 ஸ்லோகம். அந்த 2 ஸ்லோகத்தை
சுவாமி தேசிகன் அழகா தமிழ் படிச்சிருக்கார். 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற 2 அனுஷ்டுப் ஸ்லோகங்கள், அந்த 2 அனுஷ்டுப் ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரே ஒரு தமிழ் பாசுரமா சுவாமி சாதிச்சிருக்கார். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உடற்கடிமை ஆகின்னேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேலென் அருள் கொடுப்பான் இது தானோதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள்விரதம் எனக்கென்றென்னும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே. இந்த சரணாகதிய நாம பண்ணா பெருமாள் ஏத்துப்பானா? அவன் பெருமாள் சொல்லிருக்கானா, நீ என்கிட்ட வா, நான் சரணாகதி பண்றேன்னு ஒரு சம்சயம் வரும்போது சாதாரண மனுஷனுக்கு அப்படின்னா, பெருமாள் இங்க சொல்லல, ராமாவதாரத்திலேயே சொல்லிட்டு போயிருக்கார் அப்படின்ற. ராமாவதாரத்துல சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ என்கிட்ட ஒருத்தன் வந்தான்னா அவனை நான் காப்பாத்துறது அப்படின்றது என்னுடைய பிரதம். அது ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், ஒரே ஒரு தரம் அவன்கிட்ட போய் சரணாகதின்னு காலில் விழுத்துட்டா போறோம். சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் அவனுக்கு விரோதமா போகக்கூடாது. உனக்கு அடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும், நான் உனக்கு அடிமை, நீ சொன்னதெல்லாம் செய்வேன். சக்ருதேவ பிரபன்னாய தவ அஸ்மி இதி யாச்சதே. சக்ருதேவ பிரபன்னாய, சக்ருதேவ ஒரே தரம், ஒரு காலே சரண் என்று அடைகின்றார்க்கும், உனக்கு அடிமையாகின்றேன், தவ அஸ்மி, நான் உன்னை சேர்ந்தவன், உனக்கு அடிமை, இது யாசத்தே அப்படின்னு யார் ஆசிக்கிறாளோ, அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும், அனைவருக்கும் அனைவராலும் ஒருத்தர் காலில் விழுந்துட்டான்னா அவனுக்கு பாக்கி எல்லா ஜீவராசிகள் இருந்தும் அவனை காப்பாற்றுவேன். அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன். அஞ்சேல், பாக்கி யாரையும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு கொடுப்பேன்னா, எங்க சரணாகதி பண்ண எல்லாருக்கும் கொடுப்பேன். அனைவருக்கும், சரணாகதி பண்ணிட்ட எல்லாருக்கும், அனைவராலும், எல்லா இடத்திலிருந்தும். அதான் அபயம் சர்வபூதேபியா ததாமி, அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன். நான் நிச்சயமா இந்த மாதிரி என்கிட்ட சரணாகதின்னு ஒருத்தர் விழுந்துட்டான்னா அவளை எல்லா விதத்தையும் காப்பாற்றுவேன். நானு எல்லா பூதங்கள் இருந்தும் காப்பாற்றுவேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லா பூதங்கள்னு இதுதான் நமக்கு பெருமாளை விட்டுட்டு வேற தெய்வத்துக்கிட்ட போகக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு இது. எல்லா தெய்வத்திலிருந்து காப்பாற்றுவேன். யாரெல்லாம் இவருக்கு விரோதமா போனாலும் அவளெல்லாம் காப்பாற்றுவாங்க. ஆனா பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா வேற யாரையும் சேவிக்க வேண்டாம் அப்படின்றத இந்த வார்த்தையிலிருந்து கிடைக்கிறது. அனைவருக்கும் அனைவராலும், எல்லா இடத்துல இருந்து கிடைக்கும். அபயத்தை கொடுப்பன், அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன். இந்த மாதிரி பெருமாள் கொடுப்பான் அப்படின்றதுக்கு என்ன பிரமாணம்னா, ஸ்ரீமத் ராமாயணம் தான். அந்த வார்த்தை, அந்த ஸ்லோகம் தான் விபீஷண சரணாகதி கட்டத்துல பின்னாடி அதுதான் நமக்கு விஷயமே, சொல்ல போற விஷயமே அதுதான். அந்த சொல்ல போற விஷயத்துல பெருமாளுடைய சரணாகதியை ஏத்துக்கிற ஸ்லோகம் இது. சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாசதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதது விரதம் மம, இது என்னுடைய விரதம். நான் இது ஒரு பிரின்சிபல் நம்ம சொல்ற முடியும். அந்த மாதிரி தமிழ் இது எனக்கு, இங்கிலீஷ்ல சொல்றது இது எனக்கு பிரின்சிபல், இது எனக்கு என்னுடைய விரத கொள்கை அப்படின்றவங்க. அந்த மாதிரி இது ஏதது விரதம் மம, இது எனக்கு விரதமே இது. சரி, விரதம்னு சொன்னா போருமான்னா, ராமோ த்விர்ணாபிபாஷத்தேன்னு முன்னாடி சொல்லியாச்சு அந்த இடத்துலயே.
ராமன் 2 தடவை சொல்ல மாட்டான். ரெண்டு ஒண்ணு ஒரு தடவை சொல்லி இன்னொரு தடவை அதை மாத்தி சொல்ல மாட்டான். ராமஹா ஜீர்ணாபிபாஷத்தே. ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொல்லியாச்சுன்னா சொன்னதை சொல்லபடி ஒரு சொல் ஒரு வில். அதான் ராமனுடைய இதுவே. அதனால இது இந்த மாதிரிதான் இருக்கணும். இதுதான் தர்மம். இதுதான் தர்மம் அப்படின்றத எங்க கிடைக்கிறதுனா, இதுக்கு தர்மசாஸ்திர ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து காண்பிக்கிற பின்னாடி அபய பிரதான சாரத்திலே பின்னாடி ஒரு அதிகாரத்துல ஆரம்பத்திலே இந்த தர்மசாஸ்திர ஸ்லோகத்தை எடுத்து காண்பிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை அப்படியே தமிழ் படிச்சிருக்கார் சுவாமி. தர்மசாஸ்திரம் யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதி ஸ்லோகம் அதுதான். இதுதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவாறு செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கொள் என்றும் நெறியுரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே. ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி சிஷ்டாச்சாரம், இது 3 பிரமாணங்கள். ஸ்ருதி இருக்காலும் இருக்கு அப்படின்னா ரிக்வேதத்தை சொல்றது. ரிக்வேதம் மாத்திரம் இல்ல, உபலட்சணம் எல்லா வேதங்களையும் சேர்த்தது. இருக்கால்ன்றது எல்லா வேதங்களையும். அதால் தான் ஸ்ருதின்னு எடுத்தார். ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி சதாச்சாரஹ ஸ்வஸ்ய ச பிரியம் ஆத்மனஹ சம்யக் சங்கல்பஜ காமஹ தர்மமூலம் இதம் ஸ்மிருதம் அப்படின்னு யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை தான் இங்க அப்படியே தமிழ் படுத்துற. ஸ்ருதிஹி, ஸ்ருதினா வேதம். ஏன்னா வேதத்துக்கு ஏன் ஸ்ருதிஹின்னு பேரு? கேட்டு கேட்டு கேட்டே பரம்பரையா வந்திருக்கு. பிரிண்டிங் இதெல்லாம் இப்பதானே புஸ்தகமா பிரிண்ட் பண்றதுன்னு. அந்த காலத்துல வேதத்தை அத்தியனம் பண்ணியே குரு முகோச்சாரண அனுச்சாரணமாகவே இத்தனை வருஷம், எத்தனை வருஷமா நமக்கு தெரியாத வருஷங்கள். இப்ப கலியுகத்துல இருக்கோம். கலியுகத்துக்கு முன்னாடி திரேதாயுகம், அதுக்கு முன்னாடி துவாபர யுகம், கலியுக்கு முன்னாடி துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதாயுகம், அதுக்கு முன்னாடி கிருத்தயுகம். அப்போலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு சிருஷ்டி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பிரம்மாவுக்கு என்னைக்கு பகவான் வேதத்தை சொல்லி கொடுத்தானோ அவன் சனக சனந்திராதிகளுக்கு சொல்லி கொடுத்து அப்படி அந்த ரிஷி பரம்பரையில அப்படியே வந்துட்டு இருக்கு. கேட்டு கேட்டே வந்துட்டு இருக்கு. அதனாலதான் வேதத்துக்கு ஸ்ருதிஹின்னு பேரு. வேதங்கள் எத்தனைன்னா அனந்தாவை வேதாக, அனந்தமான வேதங்கள். எக்கச்சக்கம், எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. பரத்வாஜன் ஒரு ரிஷி, அவர் வேதத்தை அத்தியனம் பண்ணார். பிரம்மச்சரியா இருந்து 100 வயசு வரை வேதத்தை அத்தியனம் பண்ணார். இன்னும் வேதத்தை அத்தியனம் பண்ணி முடிக்கலையேன்னு மறுபடியும் இன்னொரு ஜென்மம் இருந்தாலும் தேவையேன்னு நினைச்சார். இன்னொரு ஜென்மமும் அவர் கிடைச்சது. இன்னொரு 100 வருஷம் கிடைச்சது. அதுவும் வேதத்தையே அத்தியனம் பண்ணார். அப்படியே அந்த ஜென்மம் 2வது ஜென்மமும் முதல் ஜென்மம் நீண்டு இன்னொரு 100 வருஷம் கிடைச்சது. வேதத்தையே அத்தியனம் பண்ணியிருந்தார். 200 வருஷம் ஆச்சு. எனக்கு வேதத்தை அத்தியனம் பண்ணி முடிக்கல, இனியும் நீட்டிக்கணும் என்னுடைய ஆயுச அப்படின்னு கேட்டார். நீட்டிச்சு கொடுத்தா. இன்னொரு 100 வருஷம், இன்னொரு 100 வருஷமும் வேதங்களையே அத்தியனம் பண்ணிட்டு இருந்தார். அந்த 300 வருஷமா வேதத்தை அத்தியனம் பண்ணி இன்னும் முடியல. அப்ப இந்திரன் முன்னாடி வந்தானா. ரொம்ப வயதான காலத்துல முடியாம படுத்துட்டு இருக்க, வேதத்தை சொல்லிட்டு அத்தியனம் பண்ணிட்டு முடியல அவரால. அந்த இடத்துல இந்திரன் உனக்கு இன்னொரு ஆயுசை கொடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாலாம். இனி இந்த ஆயுசை நீட்டிச்சு கொடுத்தா இன்னொரு 100 வருஷம் கொடுக்குற, என்ன பண்ணுவேன்னு. என்ன பண்ணுவேன்? மறுபடியும் வேதம் தான், அது வேதாத்தியனம் தான். இன்னும் படிச்சு தீரவே இல்லையே இந்த வேதாத்தியனத்தை. எத்தனை பண்ணாலும் முடிக்க முடியலையே. அதனால இந்த வேதாத்தியனம் மறுபடியும் வேதாத்தியனம் தான்
அதை தொடருவேன்னு நிறம். உன்ன இந்திரன் என்ன பண்ணா, அவர் கண்ணு முன்னால ஒரு பெருசா ஒரு 3 மலையை காண்பிச்சார். அந்த 3 மலையை காண்பிச்சு அந்த 3 மலையிலேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து தனியா கீழே போட்டாராம். காண்பிச்சு இந்த வேதன்றது இந்த 3 மலை மாதிரி, இந்த 3 ஆயுஷ்ல நீ படிச்ச வேதன்றது இந்த 3 பிடி மாதிரி, அவ்வளவுதான் இருக்கு, நீ படிச்சது இவ்வளவுதான் அப்படின்னு காமிச்சாராம். அதனால வேதத்துல சாரமான அர்த்தத்தை நீ தெரிஞ்சுட்டா போறோம்னு அப்புறம் காயத்ரி உபதேசிச்சான்னு கதை போறது மேல. அதனாலதான் கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்றதுக்கு வந்ததுக்கே இதுல இருந்தா வந்திருக்கணும். ஒரு கையில மண் எடுத்து போட்டது அதான் நீ படிச்சது இது வரைக்கும், பாக்கி இருக்கிறது அந்த மலை மாதிரி அப்படியே நிக்கிறது அப்படின்னு. அதனால இந்த வேதங்கள் எல்லாத்தையும் நமக்கு படிக்க முடியல, என்ன பண்றது அப்படின்னா, அந்த வேதங்களை சாரத்தை எடுத்து ரிஷிகள்லாம் நமக்கு எழுதி கொடுத்துருக்கா, புஸ்தகமா எழுதி வச்சிருக்கா. அதான் ஸ்மிருதி கிரந்தங்கள். மனுஸ்மிருதி, யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதி, இந்த மாதிரி எத்தனையோ ஸ்மிருதி கிரந்தங்கள் அதெல்லாம். அதனால தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் ஸ்மிருதி. அந்த ஸ்மிருதி கிரந்தங்களும் நமக்கு பிரமாணம். அந்த ஸ்மிருதி கிரந்தங்கள் எல்லாமே வேதத்தை அனுசரிச்சுதான் எழுதப்பட்டது. ஒரு ஸ்மிருதி ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு மூலமாக ஒரு ஸ்ருதி இருக்கு, ஒரு வேத பாகம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். ஸ்மிருதி இருந்துதானா. ஸ்ருதிஸ்து வேதா விஜ்ஞேயா தர்மசாஸ்திரம் து வை ஸ்மிருதி அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்றது. ஸ்ருதினா வேதம், ஸ்மிருதினா தர்மசாஸ்திரம் அப்படின்னு. அந்த ஸ்மிருதிகளும் நமக்கு பிரமாணம். எல்லா வேதத்திலிருந்து வேதங்கள்ல சாதாரணமா சொல்லிட்டு போற விஷயங்களை சாரதமமான அர்த்தத்தை எடுத்து கொடுக்கிறது ஸ்மிருதிகள். அதை எழுதுறவா யாருன்னா ரிஷிகள். அதுதான் இங்க சாதிக்கிறார். எழில் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும். நினைவு அப்படின்னா ஸ்மிருதி, ஸ்மரணம், முனிவர்களுடைய ஸ்மரணம். அந்த முனிவர்களுக்கு ஒரு எழில்னு பதம் போட்டார். எழில் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை பொருந்தியதான புகழ் வாய்ந்தவரான ரிஷிகள். எல்லாருடைய எத்தனையோ ஸ்மிருதிகள் இருக்கு, எல்லா ஸ்மிருதியும் சொல்ல பெரிய வேதத்துக்கு விரோதம் இல்லாத ஸ்மிருதிகள். அப்படிப்பட்ட ஸ்மிருதிகளை ஸ்மிருதி. எழில் முனிவர் நினைவினாலும். ஸ்மிருதி கிரந்தங்களும் எக்கச்சக்கமா இருக்கு. மனுஸ்மிருதியே பெருசு 12 அத்தியாயம், யாஜ்ஞவல்கிய ஸ்மிருதி, ஆபஸ்தம்ப ஸ்மிருதி, எத்தனையோ பாரஸ்கர ஸ்மிருதி, எத்தனையோ ஸ்மிருதிகள். பல ஸ்மிருதிகள் இன்னும் புஸ்தகம் வெளியில பிரிண்டே ஆகல. அந்த மாதிரிலாம் கிரந்தங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த கிரந்தங்கள்லாம் அத்தனையும் படிச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? பரஸ்பர ஸ்மிருதிகள் நம்ம ஏதாவது விரோதம் தானே, என்ன பண்றது? இதெல்லாம் சொல்லி தர்றது எப்படின்னா, இதுக்குதான் சதாச்சாரம் வேணும், சிஷ்டாச்சாரம். சதாச்சாரஹா சதாம் ஆச்சாரஹா. சத்து யாருன்னா சிஷ்டர்கள், சிஷ்டர்களுடைய ஆச்சாரம். எது சிஷ்டாச்சாரம் அப்படின்னா, நம்ம பெரியவா போன வழிதான் சிஷ்டாச்சாரம். யாம் விருத்திம் வர்த்ததே தாத்தா யாஞ்சன பிரபிதாமகாஹ தாம் விருத்திம் வர்த்தசே கச்சித் யாச்ச சத்பதகா சுபா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம். கச்சித் சர்க்கம்னு 100வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்துல பரதன் பெருமாளை சேவிச்சு பெருமாளை மறுபடியும் அயோத்திக்கு ஏழை கொண்டு வரணுன்றதுக்கோசரம் போறான். அங்க போய் பரதனை பார்க்கிற போது ராமனுக்கு அந்த சமயத்துல தெரியாது, பெருமாளுக்கு தெரியாது பரதன் அப்பா போயிட்டாருன்னா தெரியாது. பரதன் வந்திருக்கான், ராமனுடைய திருஷ்டியில பரதன் இப்ப ராஜாவா இருக்கான். அதனால
அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கியான்னு ராஜதர்மத்துல பத்தி எல்லாம் கேட்கிற. இந்த மாதிரி இருக்கியா, காத்தால எழுதுக்கிறியா, காலங்காத்தால நீ இதெல்லாம் பண்றியா, ஆலோசனை எல்லாரோடையும் சேர்ந்து ஆலோசனை பண்றியா அப்படின்னு நிறைய ராஜதர்மங்கள் பூரா அந்த கிரந்தத்துல இருக்க அந்த சர்க்கத்துல அப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில வரைச்ச நம்ம பெரியவாள்லாம் போன வழியில போறையா, யாம் விருத்திம் வர்த்ததே தாத்தா, வர்த்ததேன்னு பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல சொல்ற. அதனால அப்பா போயிட்டேன்னு தெரியாது. நம்ம அப்பா எப்படி இருக்காரோ, நம்ம பெரியவா தாத்தாக்கள்லாம் எப்படி இருந்தாலோ அந்த வழியில நீ இருக்கியா. யாம் விருத்திம் வர்த்ததே தாத்தா யாம்சன பிரபிதாமகா, நம்ம பிரபிதாமகர்கள் எல்லா தாத்தா தாத்தா குழு தாத்தா எழு தாத்தா பெரிய தாத்தா எல்லாரையும் சேர்த்துக்கணும். அந்த விற்த்தியில தாம் விற்த்திம் வர்த்ததே கஷ்டித்து கட்சித்து, நீ அந்த விருத்தத்துல அந்த மாதிரி இருக்கியா நீ. அது பெரியவா போன வழின்னா எப்படி, பெரியவா போன எல்லாத்துலயும் நல்ல வழியில போகணும். அப்படித்தானே ஸ்ருதியும் சொல்லிருக்கு, ரிஷிகள் அப்படித்தானே நமக்கு சொல்றச்ச. நாங்க என்ன நல்ல காரியங்கள்லாம் பண்ணமோ அந்த காரியத்தை நீ அனுபவி பண்ணணும்னு. யான் யஸ்மாகும் சுசரிதானி தானி துவயோபாசியானி ந இதரானி அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். நாங்க எதெல்லாம் நல்ல காரியம் பண்ணமோ அந்த நல்ல காரியங்கள்லாம் பின்னாடி ஃபாலோ பண்ணணும், அப்படியே தொடர்ந்து வரணும், அதை பின்பற்றணும். அந்த மாதிரி நல்ல காரியங்கள் பெரியவா பண்ண யாச்ச சத்பதகா, அவ போற நல்ல வழி, அதுதான் நமக்கு சுபத்தை அளிக்கக்கூடிய வழி. அவ போன நல்ல வழின்னா அவளுக்கு ஏதாவது தேசகால தர்மத்தை அனுசரிச்சு ஏதாவது ஒன்று ரெண்டு எப்பவாவது அவளுக்கு ஒரு குறைவு வந்திருக்கலாம், எப்பவாவது. அதை புரிஞ்சுட்டு நாம அதை அனுஷ்டானம் பண்ணாம வேற ஏதாவது ஒரு பெரியவர் அவருக்கு வந்து ரொம்ப முடியல, அன்னைக்கு தீர்த்தாமாட முடியல, அதனால அதவா தீர்த்தாமாடி சத்தியானம் தர்ப்பணம் பண்ணணும், தர்ப்பணத்துக்காக உத்தம காலம் வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியல, மத்தியானம் வரைக்கும் மாத்தியானிக காலம் பண்ணிட்டு குதப காலத்திலயோ அபராண்ணத்திலயோ தர்ப்பணம் பண்ணணும். அந்த தர்ப்பணம் பண்ற காலத்து வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியல, அவருக்கு ரொம்ப முடியாதவரா இருக்கார். அன்னைக்கு ஆச்சுன்னு தர்ப்பணத்தை காலங்காத்தாலேயே பண்ணிட்டு ஒரு சாப்பிட்டார்னா அவர் எதனால பண்ணார், உடம்பு முடியாதபடியினால. ஏன்னா அவர் சரீரம் ஆத்யங்களும் தர்ம சாதனம், சரீரம் இருந்தால்தான் நம்மளுக்கு காரியத்தை நடத்த முடியும். அந்த சரீரத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த தர்ம காரியத்தை மத்தியானம் பண்ண வேண்டிய தர்ப்பணத்தை காலங்காத்தாலே ஏதோ ஒரு அவசரத்துல பண்ணிட்டு போனார் அப்படின்னா அத்தை வச்சுட்டு அவரே அன்னைக்கு ஒரு நாள் காத்தால பண்ணார். அதனால நானும் டெய்லியே காத்தால பண்றேன், அமாவாசை படத்தை காலங்காத்தாலேயே பண்றேன். நானு பல பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா இப்ப காலத்தை உத்தேசிச்சு. அது வந்து தப்புன்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா இந்த காலத்தை உத்தேசிச்சு பண்ற அப்படின்னால. இருந்தாலும் முடிகிற இன்னைக்கு பண்ணலாம் மொழியோ. ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள்ல கூட காலங்காத்தால தர்ப்பணத்தை பண்ணி 10 மணிக்கு சாப்பிட்டுறணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பெரியவா அவ அன்னைக்கு பண்ணாலே அதனால நானும் பண்றேன்னு சொல்லக்கூடாது. பெரியவா எந்த காரியத்தை பண்ணா எதை உத்தேசிச்சு பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால அத்தை தெரிஞ்சுட்டு அதை உத்தேசிச்சு நம்ம பண்ண முடிஞ்சா அது எது நல்ல காரியமோ அதை அனுஷ்டிக்கணும். அவ ஏதோ அவ பண்ண ஆபத் தர்மத்தை நாம வந்து நம்ம தர்மமா நமக்கு நித்திய தர்மமா மாத்திட்டு கூடாது. இதுதான் நான் உத்தேசிச்சது, வேற ஒண்ணும் இல்லை. அவ ஏதோ ஒரு ஆபத் காலத்துல ஏதோ ஒரு தர்மத்தை அனுஷ்டிச்சான்னா இந்த ஆபத் தர்மத்தை நாம நித்திய தர்மமா நாம மாத்தின்ற கூடாது. நமக்கு ஆபத்து இருந்தா அந்த விதத்துல பண்ணலாம், அது வேற சமாச்சாரம். அதனால அந்த சிஷ்டாச்சாரங்கிறது ரொம்ப பிரமாணம். அதனாலதான் இவை அறிவார் செயலுடன், இவை அறிவார் ஸ்ருதி ஸ்மிருதிகளை நன்றாக அறிந்தவர்கள் சிஷ்டர்கள், அவர்களுடைய செயல் அவருடைய ஆச்சாரம். அதான் ஸ்மிருதியில சதாச்சாரா அப்படின்னு. இதுக்கு மேல என்னன்னா எந்த இடத்துல விகல்பம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம இஷ்டத்துக்கு போல செய்யலாம். எந்த இடத்துல விகல்பம் இருக்குன்னா இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம்னு ரெண்டு இருக்கிற போது அப்ப நமக்கு எது நமக்கு சௌகரியமோ அதை பண்ணலாம். ஸ்வஸ்யத பிரியம் ஆத்மனஹா அப்படின்றத வியாக்கியானம் பண்றது அப்படிதான் பண்றா. எந்த இடத்துல ஸ்வஸ்யத பிரியம்
தனக்கு ஆத்மனஹா எது பிரியம் அதுதான். அது அந்த விகல்பத்துல கர்ப்பாஷ்டமே அஷ்டமேவா அப்தே உபநயனம் புரியாத். கர்ப்பாஷ்டமத்திலேயோ இல்ல பிறந்ததுலேருந்து 8வது வருஷத்துலயோ உபநயனம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. விகல்பம் 2 இருக்கு. கர்ப்பாஷ்டமம்னா 7வது வருஷம், அஷ்டமம்னா 8வது வயசு. வான்னு சப்தம் சொல்லிருக்கு அப்படின்னா இதுலயா அதுலயான்னா இந்த இடத்துல நமக்கு எது சௌகரியமோ அதை எடுத்துக்கலாம். எங்க விகல்பம் சொல்லிருக்காலோ அந்த இடத்துல நமக்கு எது முடியுமோ அதை எடுத்துக்கலாம். அதனாலதான் என் இசைவினாலும், என்னோட இசைவு, என் இசைவினாலும், அதாவது நம்முடைய இஷ்டம் என்னவோ அது, அதெல்லாம் பண்ணிட்டு சம்யக் சங்கல்பஜ காமஹா. அதுக்கப்புறம் சம்யக்கு சங்கல்பஜா காமஹா, நன்றாக சாஸ்திர அவிருத்தமான எந்த காமமோ எந்த ஆச்சாரமோ நமக்கு இஷ்டம் உள்ளது, சாஸ்திர விருத்தம் இல்லைன்னா அதை பண்ணலாம். சாஸ்திர அவிருத்தமான ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம். சம்யக் சங்கல்பஜ காமஹா, இதெல்லாம் தான் தர்ம மூலம் இதம் ஸ்மிருதம், இதெல்லாம் தான் தர்மத்துக்கு மூலம் அப்படின்னு யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை அப்படியே இங்க உத்தரார்த்தத்துல, இந்த பாசுரத்துடைய உத்தரார்த்தத்துல சுவாமி சாதிக்கிறார். இருக்காலும் ஸ்ருதி எழில் முனைவர் நினைவினாலும் ஸ்மிருதி இவை அறிவார் செயலுடன் சதாச்சாரம். என் இசைவினாலும் ஆத்மன துஷ்டி, தன்னுடைய துஷ்டி என்னன்னு, என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கொன்று, நெருக்காத ஒரு காலத்திலும் நெருக்கமாக நீக்க முடியாததான, ஒரு காலத்திலும் நான் மாறாததான எனக்கு ஒரு நீள் விரதம், ஒரு பெரிய விரதம். என்ன விரதம்னா சரணாகதி பண்றவனை காப்பாற்றணுன்றது என் விரதம். அந்த நீள் விரதம் எனக்கு ஒன்று உண்டு அப்படின்னு பெருமாள் சொன்னானே. அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மமன்னு சொன்னானோ இல்லையோ, எனக்கொன்று என்னும் நெறியுரைத்தார். அந்த ஒரு நெறியை, அந்த ஒரு தர்மத்தை, அந்த ஒரு சரணாகதி தத்துவத்தை உபதேசித்த நெறி உரைத்தார். நிலை உணர்ந்து அந்த ராமபிரானுடைய ஸ்திதி நிலை, அவனுடைய உறுதி, எவனா இருந்தாலும் சரி, எதிவா ராவணஸ்வயம் நெறியோ மித்திரபாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம் ஏதத் அகர்ஹிதம். இங்க வந்திருக்கிறது மித்திரன்னு வந்தா கூட போறோம், என்கிட்ட சரணாகதின்னு கூட வர வேணாம், நான் உனக்கு மித்திரன்னு சொல்லிட்டு உனக்கு சுகൃத்துன்னு சொல்லிட்டு வந்தா கூட போறோம், அவனை ஒரு காலம் விடமாட்டேன்னு. அதே மாதிரி ராவணனே வந்தாலும் சரி நான் அவனை இந்த இடத்துல ஏத்துப்பேன் என்று சுக்ரீவன் சொல்றாரு. இந்த விஷயம் சொல்லுவாங்க, பின்னாடி வரப்போறது. அப்படி ஒரு உறுதியான நிலைப்பாடு உள்ளவன், அவருடைய அப்படி நெறியை உரைத்தவர் நிலை உணர்ந்து, அவருடைய அந்த உறுதியை உணர்ந்து நிலை பெற்றோமே, நமக்கு மனசு ஆசுவாசம் ஆறுது. மகா பாப்பியா நாம இருக்கோமே. சுவாமி தேசிகன் அவருக்காக வாய்க்கிற வார்த்தை இல்லை, நமக்காக வாய்க்கிற வார்த்தை. நாமெல்லாம் எவ்வளவு பாபம் பண்ணிருக்கோம். நாம போனா பெருமாள் ஏத்துப்பானா, நம்ம சரணாகதியை ஏத்துப்பானா அப்படின்னு பயப்படவே வேண்டாம். அவன் சொல்றானே, யாரா இருந்தாலும் சரி நான் ஏத்துக்கிறேன்னு, அவனுடைய அந்த வார்த்தை அது எனக்கு கொள்கை அப்படின்னு சொல்றானே, அந்த அவனுடைய அந்த உறுதியை நினைத்து நமக்கு கொஞ்சம் ஆசுவாசம் நிலை பெற்றோமே. நாம் அதனால நமக்கு ஒரு ஸ்திதி கிடைக்கிறது. இல்லைன்னா நமக்கு மனசு திண்டாடும். சரணாகதின்னு ஒரு வழி இருக்கான், சரணாகதி ஆசிரியிக்கலாமான்னு பெரியவாள்லாம் சொல்றா. சரணாகதி பண்ணிட்டா நமக்கு நிச்சயமா மோட்சம்னு. ஆனா நாம இத்தனை வருஷமா எவ்வளவு தெரிஞ்சே தப்பு பண்ணிருக்கோமே, எத்தனை தப்பு பண்ணிருக்கோம், இவ்வளவு தப்பு பண்ணிட்டோம். இப்ப சரணாகதிக்கு அப்புறம்
சரணாதி பண்ணிட்ட வாழ்க்கைய கூட சரணாதி பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட தெரிஞ்சு தப்பு தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது, வராது. தெரிஞ்சு தப்பு வந்துதானா மறுபடியும் சரணாகதி பண்ணிக்கணும்னு சொல்றது. இப்ப நம்மளால பெருமாள் ஏத்துப்பானா அப்படின்னா நிச்சயமா ஏத்துப்பா. ஏன்னா அவன் சரணாகதின்னு வந்துட்டானா, காலில் வந்து விழுந்துட்டானா நான் விடவே மாட்டேன்னு சொல்லிருக்கானே. அவனுடைய அந்த நெறி இருக்கே, அந்த நெறி உணர்ந்து நெருக்காத நீள்வேதம் எனக்கு ஒன்று, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். அப்பியகம் ஜீவிதம் ஜக்ஷ்யாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணம் ந பிரதிஜாம் துவாம்பா சீதே சலக்ஷ்மணம். ஒன்னையும் விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனையும் விட்டா விடுவேன். சீதைன்னு இந்த இதுல சொல்றச்ச, அரண்யகாண்டத்தை சொல்றச்ச சீதையை சொல்ற ரொம்ப அழகான கட்டம் இது. அரண்யகாண்டத்துல ரிஷிகள்லாம் வந்து ராமன்கிட்ட பிரார்த்திக்கிறான், இந்த மாதிரி ஜனஸ்தானத்தில் இத்தனை ராட்சசாலாம் இருந்துட்டு கரதூஷணாதிகளா இருந்து எங்களை ரிஷிகள்லாம் கொண்டு போட்டு சாப்பிட்றா, அவளுடைய எலும்பு எல்லாம் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு பாரு, சதையை சப்பி சாப்பிட்டு எலும்பை போட்டு போடுவான் போடுறது, எலும்பெல்லாம் எப்படி மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு பாருன்னு காண்பிக்கிறான். காண்பிச்சு நீ எங்க இருந்தாலும் சரி, நகரஸ்தோவா வனஸ்தோவா, நீ நகரத்துல இருந்தாலும் சரி காட்டுல இருந்தாலும் சரி, நீதான் எங்களுக்கு ராஜா, நீ எங்களை காப்பாற்றணும்னு பிரார்த்திக்கிறான். ராமன் சொல்ற, நான் அதுக்குதான் இங்க காட்டுக்கே வந்திருக்கேன் அப்படின்ற, உங்களை காப்பாத்துறது எனக்கு பொறுப்பு, நான் காட்டுக்கு அதுக்குதான் வந்திருக்கேன்னு. இதை சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 4-5 சர்க்கம் போயிடும். அதுக்கப்புறமா சீதை ராமனும் தனியா இருக்கிற சமயத்துல சீதை பெருமாள்கிட்ட விஞ்ஞாபிக்கிறான், உனக்கும் அந்த ராட்சசாலுக்கும் என்ன விரோதம்? நீ பாட்டுக்க இவாள்லாம் வந்து சரணாகதியும் உங்ககிட்ட வந்து கேட்கறா, காப்பாற்றணும், நீ நான் அதுக்கு தான் வந்திருக்கேன், ராட்சசால கொல்றதுக்கு துடிக்கிறியே நீ, அந்த ராட்சசாலுக்கு உனக்கு விரோதம் உண்டா? விரோதம் இல்லாதவாளை போய் சண்டை போட அவளை கொள்ளலாமா? இது தப்பில்லையா அப்படின்னு சீதை பெருமாள்கிட்ட கேட்கிறா. எப்போ தனியா இருக்குச்ச. அதுக்கு பெருமாள் உடனே பதில் சொல்றார், நீ வந்து என்கிட்ட சொன்னேன்னு கோச்சிக்கல, பிரியோகி அனுசிஷ்யதே அப்படின்ற, நான் உனக்கு என்கிட்ட எவ்வளவு பிரீதி இருந்தா நீ என்கிட்ட இந்த விதமா பேசுவ. யார் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவாளோ அவ தப்பு பண்ணான்னா, அப்பா நீ பண்றது தப்புப்பா திருச்சிக்கோன்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு வேற வேண்டப்படாதவன் தப்பு பண்ணான்னு அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன வந்து, அவன் பாவத்தை அவன் அனுபவிச்சுட்டு போறான் அப்படின்ட்டு விட்டுருவோம். ரொம்ப வேண்டப்பட்டவா தப்பு பண்ணாதான் அவளை தான் திருத்தறதுக்கு போவோம். அந்த மாதிரி நீ என்ன திருத்தணும்னு விருப்பப்படுறியே, என்கிட்ட இதை பத்தி பேசுறியே, அப்ப நான் உனக்கு எவ்வளவு பிரியனா இருக்கேன்னு தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் வந்து என்னுடைய பிரதிஜையை விடக்கூடாது, உன்னை விட்டாலும் விட்டுருவேன். உனக்கு முன்னாடியே கூட இருக்கா என் கூட லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணனை கூட விட்டாலும் விட்டுருவேன். பகி பிராண இவாபரகான்னு, எனக்கு வெளியில சஞ்சரிக்கிற பிராணன் அவன், அந்த லக்ஷ்மணனையும் விட்டாலும் விட்டுருவேன். ஆனா நான் பண்ண பிரதிஜையை விடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை சொன்னான்னா அந்த வார்த்தையை விடக்கூடாது. அதுவும் முக்கியமா பிராமணர்களுக்கு. அவெல்லாம் பாவம், அவளுக்கு என்ன தெரியும், வெறுமா தபாஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அவ திருப்பி சண்டைக்கு போனானா, அவ பரஸ்பரம் சண்டையில அடிச்சுட்டு போனானா வேற. ராமானுக்கு உட்காந்து கிருஷ்ணா ராமா கோவிந்தான் ஜபம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அஷ்டாட்சரத்தையும் துவயத்தையும் சர்வஸ்லோகங்களையும் ஜபத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். இவாள்லாம் அந்த காலத்துல துவயம் உண்டா சர்வஸ்லோகம் உண்டான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து அதுக்கு ரிஷிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்கல்பத்துல வந்திருக்கும். ஏதோ மந்திரங்கள் மந்திர ஜபாதிகள் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா, அவளை போய் அடிச்சு சாப்பிட்றதுன்றது நியாயம் இல்லையே. அதனால நான் என் பிராணனையே விட்டாலும் சரி, அப்பியகம் ஜீவிதம் ஜக்ஷ்யாம் துவாம்பா சீதே, உன்னையும் விட்டாலும் சரி, சலக்ஷ்மணம் லக்ஷ்மணனோட கூட, உன்னை விட்டான்னு இல்ல லக்ஷ்மணையும் சேர்த்து விடுவேன். ந பிரதிஜாம் பிரதிஸ்ருத்திய,
பிரதிஜையை ஒரு என்னுடைய ஒரு பிரதிஜையை பிரதிஷ்டுத்தியனா சத்தியம் பண்ணி கொடுக்கறது, அவளுக்கு கேட்பித்து நான் பண்றேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை விடமாட்டேன், அந்த பிரதிஜையை விடமாட்டேன். பிராமணேபியோ விசேஷதா, முக்கியமா பிராமணர்கள் விஷயத்துல அவளை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா, அதான க்ஷத்திரிய தர்மம் அப்படின்னு அரண்ய காண்டத்திலேயே சொன்ன விஷயம் இது. அது சீதைட்டையும் லக்ஷ்மணன் சீதையிட்ட சொன்ன விஷயம். அந்த விஷயத்தை தான் மறுபடியும் யுத்த காண்டத்துல சபையில சொல்ற. எந்த சபையில? விபீஷணனை சேர்த்துக்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு ஆலோசனை சபா நடக்கிறத அந்த சபையில சொல்ற, சுக்ரீவாதிகளுக்கு சொல்ற. அந்த சொன்ன வார்த்தைகள் இருக்க, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி சரணாகதின்னு ஒருத்தன் வந்துட்டானா நான் அவனை விட மாட்டேன்னு. சகதேவ பிரபன்னாய தபாஸ்மீச்ச யாசதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொன்னார. அந்த நெறியுரைத்தார் நிறை உணர்ந்து, ஏன்னா இவன் ஏன் நிறைய உரைக்கிறான் அப்படின்னா இவன் சொல்றதெல்லாம் தர்மம் தான். தாமோ விக்கிரகவான் தர்மஹா, ராமன்றது யாரு? தர்மமே வடிவெடுத்து வந்தவன். அப்படிப்பட்டவன் ஒரு தர்மத்தை சொல்றான்னா அது நிச்சயமா அவன் கைவிட மாட்டான். அவனுடைய அந்த ஒரு நிலையை உணர்ந்து நாம் நிலையை பெற்றோமே அப்படின்னு அந்த நெறியுரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே. அந்த ராமனுடைய அந்த வாக்கியங்கள் இருக்க, அந்த வாக்கியத்தினால்தான் நாம மனசுக்கு ஆசுவாசம் கிடைக்கிறது. நமக்கும் போறதுக்கு ஒரு வழி உண்டுன்னு நமக்கும் தெரியறது. அந்த வழியை உத்தேசிச்சு நாமளும் சரணாகதி பண்ணணும்னு தெரியறது. சரணாகதி பண்ணா நமக்கு மோட்சம் நிச்சயம்னு தெரியறது. அவ்வளவு விஷயம் இருக்கச்ச பின்னையே நாம கவலைப்படணும். அதாவது இந்த ஒரு பாசுரம் தான் சொல்ல போற விஷயத்தை எல்லாத்துக்கும் முன்னாடி சுருக்கமா சொல்றது. அதாவது இன்னொரு 10 அதிகாரத்துல ஒவ்வொரு 10 அதிகாரத்துல சொல்ல போற விஷயங்கள்ல எது பிரதானமான விஷயமோ அந்த பிரதானமான விஷயத்தை சுருக்கி நான் இந்த விஷயத்த சொல்ல போறேன்னு பிரதிஜை பண்ண முடியும். எந்த ஒரு புஸ்தகம் ஆரம்பத்திலையும் சரி, ஏதாவது மீட்டிங்க பேசுறதையும் சரி, நான் இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேச போறேன் அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி இந்த கிரந்தத்துல சொல்ல போற விஷயம் என்னன்னா சரணாகதி தான். அந்த ராமன் விபீஷணனுக்கு சரணாகதி சொல்றத சொன்ன வார்த்தைகள் இருக்கொள்ளியோ அந்த வார்த்தைகள் தான், அதுக்குள்ள வியாக்கியானம் தான் பண்ண போறது. அதுதான் தர்மம் அப்படின்றத சுவாமி பெருமாள் எடுத்து காண்பிச்சிருக்கார் அப்படின்றத சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். அதனாலதான் அந்த சரணாகதியை பத்தி சொல்லிட்டு அதோடு கூட அதுதான் தர்மன்றதை காண்பிப்பதற்காக தர்மசாஸ்திரத்துல சொன்ன ஸ்லோகத்தை அழகா அப்படியே தமிழ் படுத்தி சுவாமி இங்கு காமிச்சிருக்கார். அதனால இந்த சரணாகதி தான் பரமோ தர்மஹா, பரமமான தர்மம். அதுதான் சரணாகதி நாம பண்ணிக்கணும். சரணாகதி ஒருத்தர் பண்ணான்னா அதை ஏத்துக்கணும் அப்படின்றத எடுத்து காமிச்சு அது யார்கிட்ட பண்ணணும், ஏன் பண்ணணும், எப்படி பண்ணணும், சில சரணாகதி ஏன் பலிக்கல அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது. ராமாயணத்தை எந்தெந்த இடத்துல சரணாகதி பண்ணிருக்கா, எந்தெந்த இடத்துல சரணாகதி எப்ப பலிச்சுது, சிலது உடனே பலிச்சுது, சிலது காலாந்தரத்துல பலிச்சுது, காரணம் என்ன, அந்த சரணாகதிக்கு உள்ள தர்மங்கள் அங்கங்கள் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் பத்தி தான் இந்த கிரந்தத்துல சொல்ல போற. அப்படின்றதுனால அந்த சரணாகதி தான் இங்க விஷயம் அப்படின்றத காண்பிச்சு அந்த சரணாகதி தான் பரமமான தர்மன்றதை காண்பிப்பதற்காகவும் அந்த ஸ்லோகத்தையும் எடுத்து, அதாவது தமிழ்ல சொல்ற விஷயத்த அப்படியே சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற விஷயத்த தமிழ் படுத்துறதுன்றது சுவாமி தேசிகனுக்கு முதல் அவருக்கு கைவந்த கலை. இது எப்படிப்பட்ட விஷயத்தையும் தமிழ்ல மாத்திடுவார். அழகான விஷயம். ஒரு காலே சரணாக வடைகின்னார்க்கும் உனக்கடிமை ஆகின்னேன் என்கின்னார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என் அருள் கொடுப்பன்.
இவைதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கொன்னென்னும் நெறியுரைத்தார் நிலையுணர்ந்து நிலை பெற்றோமே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.